பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சொல்றத கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க. எங்களுடைய கருத்து கேட்ப எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்தா கேட்கல. என்னை வெளியிடத்து விடுறதுலேயே குறிக்கோளாக இருந்தாங்க. எங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்குது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் கல் இறக்குதல் குறித்து பேச அனுமதி கோரிய ஒரு விவசாயிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் கோபத்துடன் வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுவதாக அமைந்துள்ளது. கூட்டம் விவசாயிகள், வியாபார சங்கங்கள் மற்றும் தொழில் வர்த்தக சபை உறுப்பினர்களுடன் கருத்து பரிமாற்றம் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் விமர்சன கருத்துகளுக்கு இடமளிக்கப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பகுதியில் பரப்புரைக்காக வந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை தனியார் கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல விவசாயிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயி பாலசுப்ரமணியம் தமிழ்நாட்டில் கல் இறக்குவது தொடர்பாக கருத்து கூறுவதற்கு அனுமதி கோரினார். இதையடுத்து அந்த இடம் கொஞ்சம் சலசலப்பானது. அப்போது எஸ்பி வேலுமணி சமாதானத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையில் குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, சொல்றதை கேளுங்க, உங்களோட பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது. இது தமிழ்நாடு, தனிப்பட்ட முறையில யாருக்கும் பண்ண முடியாது, கொஞ்சம் இருங்க என அவரை வெளியேறும்படி சைகை காட்டினார். இதனால் அந்த இடமே மேலும் பரபரப்பானது. எடப்பாடி பழனிசாமி வெளியேறுங்கள் என சைகை காட்டியதால் விவசாயியின் முகம் இறுகி போனது. இதையடுத்து மேலும் பேசுவதற்கு விவசாயிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களை அழைத்து பேசுவதாக கூறி அவமதிக்கின்றனர் என விவசாயி பாலசுப்ரமணியம் அந்த கூட்டத்தை விட்டு கோபத்துடன் வெளியேறினார். வெளியேறிய பிறகு பாலசுப்ரமணியம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கூட்டம் என்று அழைத்து கருத்துக்களை கூறவிடாமல் அவமதித்துள்ளனர். அருகிலுள்ள கேரளா மாநிலத்தில் விவசாயிகளுக்கு கல்லிறக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பெயரளவில் நீராபானத்துக்கு மட்டும் 10 பேருக்கு அனுமதி அளித்தனர். அதை இப்போது பெருமையாக பேசுகின்றனர். அனுமதி கோரி அதிமுக ஆட்சியில் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது விவசாயிகளின் கருத்துக்களை தடுப்பது மிகவும் வருத்தமாக உள்ளது என அவர் தெரிவித்தார். தம்பி கரெக்ட். அவர் எடப்பாடியா இருக்கும் போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க, நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணன். ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்காங்க. கல்லு இறக்கிறத பத்தி நல்ல சாமி என்ன பேர், அவரு டாக்டர் எல்லாத்தையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுற மாதிரி. அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுக்க. இது தமிழ்நாடு, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றத கோரிக்கை மட்டும் வைங்க. சொல்றத கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க. சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்னா புரிஞ்சுக்க வேணும். தம்பி நீங்க யாரு போவாங்க பாருங்க. அவர் பேசுறாரு, நீங்களும் சீட்ல போங்க. ஒரு கோரிக்கை வச்சா கமெண்ட் வைப்பாங்க. ஏங்க நீங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க. தம்பி தம்பி அப்படியெல்லாம் இல்ல, விட்டுருங்க. அவங்க சேனல் உட்கார். தம்பி தம்பி நீ சேனல் உட்கார், பேசிக்கலாம். முடிவு மனுவா கூட பேசிக்கும். அதாவது
இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு பொள்ளாச்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் விவசாயிகள் ஆர்வத்தோட வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லாமட்டு வந்தா அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல்லு கட்டுறாங்க, தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை செஞ்சிருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்க வந்து கல்லுக்கான அனுமதி நீங்க வந்து அனுமதி உங்க ஆட்சி காலத்தில் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். எங்களுடைய கருத்து கேட்பை வந்து எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்தே கேட்கல. என்னை வந்து வெளியிடத்து விடுறதுலேயே குறிக்கோளாக இருந்தாங்க. எங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்குது. கேரளாவில் வந்து உலகம் முழுவதும் பிரிட்டனுக்கு அனுப்ப போறாங்க. கேரளாவில் கல்லை இறக்கி அது டின்பீரா அனுப்பிச்சு உலகம் பூரா வந்து ஏற்றுமதி செஞ்சு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போறாங்க. இங்க உள்ள எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷ காலத்தில் நீரா மட்டும் 10 பேருக்கு அனுமதி கொடுத்து போட்டு நான் நீரா கொடுத்தேன் மாறுதடி பேசுறாரு. விவசாயிகளுக்கு வந்து மன வேதனை அடைஞ்சதுன்ட்டு நான் உங்களுடைய கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்ட்டு நான் வெளியிடம் செஞ்சுட்டு வந்துட்டேன். காலையில் 8 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருந்தால் எந்த ஒரு அவரோட புகழ்ந்து பாடுறாங்களோ ஒழிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எதுக்குமே கண்டுக்கல எடப்பாடி பழனிசாமி. அதனால வந்து இவர் 4 வருஷத்திலேயே எங்களை நாசமாக்கிட்டாரு. அதை கண்டிச்சு தான் நாங்கள் விவசாயிகள் வெளியிடம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.